السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد ولا رسول بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه لقرآن كريم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்று குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், குர்ஆனுடைய மகத்துவம் என்ன, குர்ஆனுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் இன்று இந்த உரையெல்லாம் கேட்கப் போகின்றோம். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது, எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டு விட்டது, பல லட்சம் மக்கள் படிக்கின்றார்கள், அதற்கு விளக்குரையெல்லாம் எழுதுகின்றார்கள். ஆனால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு வேதம், இறைவனுடைய கபூலியத்தை பெற்ற ஒரு கிதாப் இருக்கிறது என்று சொன்னால் அது உலகத்துடைய பொதுமறையான அல் குர்ஆன் ஷரீஃப் தான். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வேதம் கிடையாது. முஸ்லிம்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாடுவதற்குரிய உரிமையும் முஸ்லிம்களுக்கு கிடையாது. உலகத்துடைய பொதுமறை, எல்லா மக்களும் எல்லா தருணத்திலும் எல்லா சூழலிலும் அந்த குர்ஆனை எடுக்கலாம், படிக்கலாம், படித்து உணரலாம், அதனை போதனைகளை விளங்கலாம், பிற மக்களுக்கு ஒத்தி வைக்கலாம். அந்த குர்ஆனிலே இல்லாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அதுதான் அல்லாஹுடைய வேதமாக இருக்கிறது, அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறது, அவனிடத்திலிருந்து உருவான வார்த்தை. அதில் எல்லா விஷயத்திற்குரிய தீர்வும் இருக்கிறது. நாம் தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் ஃபதுலு கலாமில்லாஹ் அலா சாயிரில் கலாம் கஃபதுலில்லாஹ் அலா ஹல்கிஹி. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி அழகாக எடுத்துரைப்பார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? அலா சாயிரில் கலாம், எல்லா பேச்சுகளை விட, எல்லா வேதங்களை விட, எல்லா நூட்களை விட அல்லாஹுடைய வேதத்துடைய சிறப்பு என்ன? கஃபதுலில்லாஹ் அலா ஹல்கிஹி. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவதா நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட, அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பை விட எப்படி எனக்கு சிறப்பு இருக்கிறதோ அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய சிறப்பு எல்லா படைப்புகளை காட்டும் இருக்கக்கூடிய சிறப்பை விட அல்லாஹ் சிறப்பு எப்படி உயர்ந்ததாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய சிறப்போடு யாராவது போட்டி போட முடியுமா? அல்லாஹ்வுடைய சிறப்பிற்கு முன்னால் யாராவது சமமாக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவன் படைத்த ரப்பு, அவன் ஹாலிக், அவன் அரசன், அவன் மாலிக்குல் முல்க். அப்படிப்பட்ட சங்கை பொருந்தியவன் எல்லா படைப்புகளை விட, அது சிறப்புகளை விட எப்படி உயர்வு பெற்றிருக்கிறானோ, அதே போன்று எல்லா பேச்சுக்களை விட அந்த அல்லாஹ் புறத்திலிருந்து வந்த அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பேச்சு, இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது, மிகவும் சிறப்புற்று இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சொல்லுகின்றார்கள் சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்துடைய மகத்துவம் என்ன. எனவே இந்த அல்லாஹ்வுடைய வேதத்துடைய மகத்துவத்தை எப்போது ஒரு மனிதர் விளங்கிக் கொள்கின்றாரோ, அவர் விளங்கி அமல் செய்யக்கூடிய வேலையில் அவர் சிறந்தவராக ஆகிவிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுடைய தொடரில் இப்படி சொல்வார்கள், மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் ஸிக்ரி வ மஸ்அலதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒருவர் குர்ஆனில் அதிகமாக ஈடுபடுவதன் காரணமாக,
குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார், குர்ஆனை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கையில் குர்ஆன் தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் அதிகமாக ஓதுவதின் காரணமாக, ஈடுபாட்டின் காரணமாக அல்லாஹ் சொல்கின்றான், என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துஆ கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதோ. நாம் முன்னதாகவே சொல்லியிருக்கின்றோம், திக்ரு செய்வது மிகவும் சிறந்த ஒரு அமல், மிகவும் இலகுவான ஒரு அமல். அதே போன்று துஆ நம்முடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் துஆ கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்க அல்லாஹ் சொல்வதா நபிசாஸ்ம் என்ன சொல்லுகின்றார்கள், குர்ஆனுடைய ஈடுபாட்டின் காரணமா திக்ரு செய்வதற்கும் துஆ கேட்பதற்கும் எவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவருக்கு துஆ கேட்பவருக்கு கொடுப்பதை விட அதிகமாக நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே, சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய கலாமுடைய மகத்துவம் என்ன, அதை ஓதக்கூடியவருடைய சிறப்பு தான் என்ன, நாம் விளங்கி பார்க்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு இவ்வாறு சொல்லுவார்கள், அல்லாஹ்விடமிருந்து வெளியான குர்ஆனை விட சிறந்தவர் எதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் குர்ஆனை ஓத ஓத, குர்ஆனை விளங்க விளங்க, குர்ஆனை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க நாம் யாருடன் தொடர்புள்ளவர்களாகுவோம், அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாகுவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதே தான் சொல்கின்றார்கள், இன்னக்கும் லா தர்ஜூன இலல்லாஹ் பிஷையின் அஃலல் மிம்மா ஹரஜ மின்ஹு யானி அல் குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து வெளியான குர்ஆனை விட சிறந்த வேறு எதன் மூலமாகவும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய சிறப்பை விளங்குகின்றோம், குர்ஆன் ஓதுவதில் சிறப்பை விளங்குகின்றோம். குர்ஆன் ஓதுவதினால், குர்ஆனை விளங்குவதினால் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றோர்களாகிறோம் நண்பர்களே. எனவே குர்ஆனை நாம் அதிகமாக நாம் ஓதக்கூடிய அந்த பக்குவத்திற்கு வர வேண்டும். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறது, குர்ஆன் நம்முடைய வெற்றியாக இருக்கிறது, குர்ஆன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, குர்ஆன் நமக்கு மன நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வருகின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில் அமர்ந்து கூட்டமா உட்கார்ந்து நெருங்கி அடித்து கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்தார்கள், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லாங்கெல்லாம் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு வந்த உடனே அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்களேன்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு கேட்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? குர்ஆன் ஓதி கொண்டிருந்த யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் உடனே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ் புகழ்ந்தார்கள். என்ன புகழ்ந்தார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஜஅல மின் உம்மதி மன் உமிர்து அன் அஸ்பிர நஃப்ஸி மஅஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹை புகழ்கின்றார்கள். நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தோம் என்ற சஹாபாக்களுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். நாங்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடப்பட்டதோ அப்படிப்பட்டவர்களை என்னுடைய வாழ்நாளே ஆக்கி தந்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு இருக்கின்றார்கள். நாம் பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடன் இருக்கலாம் விரும்புகின்றோம், நபி ஸல்லல்லாஹுடைய மஹப்பத் நமக்கு வேணும் என்று விரும்புகின்றோம். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே, சகோதரர்களே. மேலும் நாம் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையுடைய நிம்மதியாக, நம்முடைய வாழ்க்கையுடைய பாதுகாப்பாக இருக்கிறது சொன்னாலும் நாம் மிகையாகாது. ஏனென்று சொன்னால், ஒரு சமயம் உசைத் இப்னு ஹுதைர் என்ற சஹாபி அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் இருக்கின்றது இரவின் ஒரு பகுதியிலே நாம் குர்ஆனை ஓதிக்கூடிய பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த உசைத் இப்னு ஹுதைர் என்ற சஹாபி தொழுகையில் குர்ஆன் ஓதுகின்றார். பக்கத்தில் தன்னுடைய குதிரையை அதனுடைய இடத்தில் கட்டி வைத்திருக்கின்றார். அருகாமல் அவருடைய குழந்தை யஹ்யா என்ற குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. இவர் தொழுகையில் ஓதுகின்றார். ஓத ஓத பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த குதிரை இருக்கின்றது, மிரளுகின்றது. இவர் ஓதுகின்றார், அது மிரளுகின்றது, ஓதுகின்றார், மிரளுகின்றது.
இவ்வாறு 2-3 தடவை அவர் பார்த்த பிறகு அவர் ஓதுவதை நிப்பாட்டி விட்டு தொழுகையை முடித்து விட்டு அந்த குதிரை பக்கத்தில் நின்று பார்க்கின்றார் உசைத் இப்னு ஹுதைர் என்ற சஹாபி. அவருடைய தலைக்கு மேலாக மேகத்திலே ஒரு வட்டமா ஒரு பொருள் தெரிகின்றது. அதற்குள் சில விளக்குகள் வெளிச்சம் தெரிகின்றது. இதை பார்க்கின்றார். அந்த வட்டமா அந்த பொருள் இருக்கின்றதை மேல் நோக்கி வானத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது. பிறகு அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் இரவு ஓதிக்கொண்டிருந்தேன், தொழுகையிலே குதிரை மிரண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உசைதே இப்னு ஹுதைரே, நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஓதிக்கொண்டிருந்தேன், குதிரை மிரண்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாமேன்னு சொன்னார்கள். மீண்டும் அவர் சொன்னார், நான் ஓதிக்கொண்டிருக்க குதிரை மிரண்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்பொழுது நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள். அவர் திரும்பவும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஓத குதிரை மிரள என்னுடைய மகன் யஹ்யா அருகாமை படுத்துக் கொண்டிருந்தான். இங்கே குதிரை அவனை மிதித்து விடுமோ என்று பயந்து நான் ஓதுவை நிப்பாட்டினேன் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர்கள் மலக்குமார்கள், ஓதுதை கேட்பதற்காக அவர்கள் வந்தார்கள். நீங்கள் பகல் வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தால் அந்த மலக்குமார்கள் பகல் வரைக்கும் இருந்திருப்பார்கள். உங்களை போன்று எல்லா மக்களும் அவர்களை பார்த்திருப்பார்கள் என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நாம் ஹதீஸ் மூலம் பார்க்கின்றோம். குர்ஆன் நம்மை வாழ்க்கையுரிய வெற்றி நமக்கு கொடுக்கின்றது. குர்ஆன் நமக்கு நிம்மதியை கொடுக்கின்றது. மட்டுமில்லாமல் குர்ஆன் இருக்கின்றதே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. நமக்கு ஒளி விளக்காக குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நட்பு நமக்கு கிடைக்கின்றது குர்ஆன் மூலம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு நெருக்கமும் கிடைக்கின்றது இந்த குர்ஆன் மூலம். ஏன் மலக்குமார்களுடைய தொடர்பும் அவர்களுடைய விருப்பமும் இந்த குர்ஆன் நமக்கு கிடைக்கிறது சொன்னால் நாம் குர்ஆனை மீண்டும் மீண்டும் ஓதுவோம், மீண்டும் மீண்டும் குர்ஆன் நாம் சிந்திப்போம், அதன்படி அமல் செய்வோம், மிகப்பெரிய வெற்றியை இந்த உலகத்திலும் மறு உலகத்தில் நாம் அடைவோம் என்று கூறியவனாக இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.